வணக்கம் நண்பர்களே. கிரிக்கெட் ஆர்ட்ஸ் யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. சாட்டர்டே 8ஆம் தேதி ஜூன் நாளை நடைபெற உள்ள இலங்கை அணி மற்றும் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான 2020 உலகக்கிண்ண போட்டி. மிக மிக முக்கியமான போட்டி இலங்கை அணிக்கு, மிக மிக முக்கியமான போட்டி பங்களாதேஷ் அணிக்கும். இருவருக்குமே மிக முக்கியமான போட்டி. கீரியும் பாம்புமாக இருக்கும் இலங்கை அணியும் பங்களாதேஷ் அணியும் மறுபடியும் ஐசிசி டோர்னமெண்டில் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் ஒரு அற்புதமான போட்டி. முதலில் நாங்கள் இலங்கை அணியை பார்க்க போனால், இலங்கை அணியில் சதீர சமரவிக்ரமவை நாளை பெஞ்சில் இருக்க வைத்தால் மிகச் சிறப்பான முடிவாக இருக்கும் என்றுதான் நான் சொல்வேன். காரணம், அவர் முதல் 2020 உலகக்கிண்ண போட்டியில் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக முதல் பந்தில் ஆட்டமிழந்து இலங்கை அணிக்கு எந்த ஓட்டங்களையும் அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு பதிலாக தனஞ்செடி சில்வாக்கு ஒரு சிறந்த வாய்ப்பை கொடுக்கலாம் என்று நான் சொல்வேன். காரணம், அவர் எப்பொழுதும் சிரித்துக்கொண்டே இருக்கும் ஒரு நபர். நாளை சிரித்துக்கொண்டே 50 ரன்கள் அடித்தாலும் ஆச்சரியமில்லை என்றுதான் நான் சொல்வேன். மற்றும்படி இலங்கை அணியில் எந்த மாற்றங்களும் செய்ய தேவையில்லை. மேத்யூஸ் மிகச்சிறந்த பொறுப்பான ஒரு சீனியர் வீரர் எங்களுக்கு இருக்கின்றார். அவரும் நாளை 30 ரன்களுக்கு மேல் எடுத்தால் இலங்கை அணிக்கு இன்னும் அது ஒரு பேக்கெண்டில் பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். மற்றும்படி இலங்கை அணி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக போன அதே டீம் போனால் என்னை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும் என்று நான் சொல்வேன். காரணம், மதிஷ பாத்திரன, நுவான் துஷார, பெஸ்ட் டெத் ஓவர்ஸ் எங்களுக்கு இருக்குது. ஸ்பெஷலி அந்த 8 ஓவர்ஸ் எங்களுக்கு 8ல் 8ம் பியூட்டிஃபுல் ஓவர்ஸ்ன்னு தான் நான் சொல்வேன். காரணம், இருவரும் ஜோக்கர் பந்தில் இன்றைய காலகட்டத்தில் 2020 கிரிக்கெட்டில் கலக்கி கொண்டிருப்பவர்கள். மற்றும்படி இலங்கை அணியில் எந்த மாற்றங்களும் செய்ய தேவையில்லை. நாங்கள் அடுத்தது பங்களாதேஷ் அணியை பார்க்க போனால், பங்களாதேஷ் அணியில் லிட்டன் தாஸ் இவருடைய விக்கெட் மிக மிக இம்பார்ட்டன்ட். காரணம், இவர் பவர் பிளேயை தலைகளாக மாற்றக்கூடிய ஒரு பிளேயர். இஸ் அ ஓப்பனிங் பேட்ஸ்மேன், ஃபியர்லெஸ் பேட்ஸ்மேன் லிட்டன் தாஸ், பங்களாதேஷ் அணியின் விக்கெட் கீப்பர். இவருடைய விக்கெட் மிக மிக இம்பார்ட்டன்ட். பவர் பிளேக்குள் அவர் எடுத்தே ஆக வேண்டும். இல்லாட்டி பவர் பிளேயில் இளைஞரையை தூக்கி சாப்பிட்டு விடுவார். அடுத்ததாக நாங்கள் பங்களாதேஷில் முக்கியமாக பார்க்க வேண்டிய வீரர் முகமதுல்லாவும் ஷக்கிபுல் ஹசனும். இவர்கள் இருவரும் சீனியர் பிளேயர்ஸ் ஆஃப் பங்களாதேஷ் கிரிக்கெட். இவர்கள் இருவரையும் 50 ரன்களோ 30 ரன்களுக்கு மேல் எடுக்க விடாமல் இலங்கை அணி அவர்களுடைய பந்து வீச்சில் கட்டுப்படுத்த வேண்டும் என்பது மிக மிக முக்கியம் அவர்களுடைய வெற்றிக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு கீரியா பாம்பா என்று சொல்லி. இலங்கை நேரப்படி காலை 6 மணிக்கு. டோன்ட் மிஸ், அதர்வைஸ் யூ வில் பி டைம் அவுட். கிரிக்கெட் ஆர்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.